கெமிக்கல் பாண்டிங் கண்டினியூஷன் பார்க்கலாம். கெமிக்கல் பாண்டிங்கில் நம்ம என்ன பார்த்தோன்னா, கோவலன் காம்பவுண்ட்ஸில் சிக்மா பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, பை பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படி பார்த்தோம். எந்த ஆர்பிட்டால்ஸ்க்கு இடையில சிக்மா பாண்ட் பை பாண்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்ட்டுலாம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த கோவலன் மாலிகுல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்னென்ன தேரிஸ் இருக்குதுன்னா, விஎஸ்சிபிஆர் தேரி இருக்குது, விபிடி தேரி இருக்குது, வேலன்ஸ் பாண்ட் தேரி, மாலிகுலர் ஆர்பிட்டால் தேரி இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் எடுத்துக்கலாம். அந்த டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸினுடைய ஜாமெட்ரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எந்தெந்த தேரி எப்பப்போ என்னென்ன சொல்லிச்சு என்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஓமோ டயட்டாமிக் மாலிகுல்ஸ் எடுத்துக்கலாம். ஓமோ டயட்டாமிக் மாலிகுல்ஸ். ஓமோ டயட்டாமிக் மாலிகுல்ஸ்னா ஓமோ டயட்டாமிக் மாலிகுல்ஸ் பண்ணும்போது அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆட்டம்ஸ் இருக்கும். என்ன டயட்டாமிக் 2 ஆட்டம்ஸ் இருக்கும். டயட்டாமிக் ஓமோன்னா சேம் ஆட்டம்ஸ் இருக்கணும். அப்படி ஓமோ டயட்டாமிக் மாலிகுல்ஸ் எல்லாம் எது எதெல்லாம் பீரியாடிக் டேபிள்ல இருக்குது, ஓமோ டயட்டாமிக் மாலிகுல்ஸ் எது எதெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், அடுத்து 5th குரூப்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன், 6th குரூப்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன், 7th குரூப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், 7th குரூப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், 7th குரூப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பி பிளாக்ல போரான் ஃபேமிலி இருக்குது. போரான் ஃபேமிலியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னாக்கா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இந்த கேலியம் லிக்விடா இருக்கும்போது எப்படி இருக்குன்னா டயட்டாமிக் மாலிகுல்ஸா இருக்கும். இந்த கேலியம் லிக்விடா இருக்கும்போது எப்படி இருக்குன்னா டயட்டாமிக் மாலிகுல்ஸா இருக்கும். ஸோ இது போல டயட்டாமிக் மாலிகுல் சொல்றோம், ஓமோ டயட்டாமிக் மாலிகுல் சொல்றோம். ஓமோ டயட்டாமிக் மாலிகுல்ஸ்னாவே இதுக்கு ஷேப் எப்போ பாரு லீனியர் தான், அதை தவிர வேற ஷேப்பே கிடையாது. ஏன்னா இருக்கிறதே 2 ஆட்டம்ஸ். அப்போ என்ன ஷேப் வரப்போகுது? லீனியரை தவிர வேற என்ன வரும்? லீனியரை தவிர வேற வரத்துக்கு சான்சஸ் கிடையாது. ஓகேவா? சரி, அப்போ ஓமோ டயட்டாமிக் மாலிகுல்ஸ்னாவே என்ன சொல்லிடணும்? லீனியர். ஓகே. அடுத்து ஹெட்ரோ டயட்டாமிக் மாலிகுல்ஸ். ஹெட்ரோ டயட்டாமிக் மாலிகுல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஹெட்ரோ டயட்டாமிக் மாலிகுல்ஸ்ன்னு எடுத்துக்கினாவே என்ன வருது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ். ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் என்ன? HF, HCl, HBr, HI. இதெல்லாம் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ். ஹெட்ரோ டயட்டாமிக் மாலிகுல்ஸ்க்கு ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் எடுத்துக்கணும். அடுத்து வேற யார் ஹெட்ரோ டயட்டாமிக் மாலிகுல்ஸ்? அதாவது கோவலண்டா இருக்கணும். ஹெட்ரோ டயட்டாமிக் மாலிகுல்ஸா இருக்கணும், கோவலண்டா இருக்கணும் போது இந்த HF, HCl, HBr, HI சொல்லலாம். இங்க கூட பாத்தீங்கன்னா இது டயட்டாமிக்கா இருக்கனால இது லீனியர் தவிர வேற ஷேப் வராது. இதுக்கு என்ன ஷேப் வரும்னா லீனியர் மட்டும்தான் வரும், வேற இது வராது. சரி, அடுத்து ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் எடுத்துக்கலாம். ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்ஸ். ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்ஸ்னா இதுல ஓமோ இருக்குது, ஹெட்ரோமி இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் நிறைய மாலிகுல்ஸ் வரும். அதே மாதிரி டெட்ராடாமிக் மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓமோ அட்டாமிக் மாலிகுல்ஸ்ல இருக்குது, ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் இருக்குது. இது போல் நிறைய மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான மாலிகுல்ஸ்க்கு எப்படி ஷேப்பை சொல்றது, ஷேப்பை எப்படி சொல்றது, அதனுடைய ஜாமெட்ரி பத்தி எப்படி பார்க்கறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்ஸ்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன்னா பெரிலியம் குளோரைடு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பெரிலியம் குளோரைடினுடைய ஜாமெட்ரியை பார்க்கலாம். சரி, இப்போ இந்த பெரிலியம் குளோரைடுக்கு என்ன பண்றோம்னாக்கா இந்த பெரிலியம் எடுத்துக்கிறோம். இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கலாம். இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஹீலியம் 2s2. ஹீலியம் 2s2ன்னு சொல்றோம். 2p வந்து பாத்தீங்கன்னா 0. இந்த 2sல வந்து ஒரு ஆர்பிட்டாலுக்கு இதுல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது கிரவுண்ட் ஸ்டேட் பிரகாரம். எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா 2sல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் 2pக்கு போயிடும். 2sல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் 2pக்கு போயிடும். சரி, அப்போ இந்த பெரிலியம்ல எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த பெரிலியத்துல பாத்தீங்கன்னா 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை 2 டாட்ஸா எடுத்துக்கலாம்.
பெரிலியத்துல 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதை 2 டாட்ஸா எடுத்துக்கணும். ஓகே. அடுத்து இங்க குளோரின் இருக்குது. இந்த குளோரின் அட்டாமிக் நம்பர் 17. இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா நியான் 3s2 3p5. ஓகே. இப்போ இந்த 3s2 3p5னா 3s2ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 3pல பாத்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 5 எலக்ட்ரான்ஸ் இப்படி எழுதுறோம். அப்போ குளோரின் 3s2 3p5னா இதுல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 7 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிறோம். குளோரின் கிட்ட 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 7 எலக்ட்ரான்ஸ் இப்படி எழுதியாச்சு. குளோரின் கிட்ட இருக்கக்கூடிய 7 டாட்ஸ். அந்த 7 டாட்ஸை நம்ம இப்படி எழுதிட்டோம். ஓகே. இப்போ என்ன சொல்லனா, குளோரின் இஸ் இன் நீட் ஆஃப் 1 எலக்ட்ரான் டு கெட் ஆக்டெட். குளோரினுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது ஆக்டெட் அட்டைன் பண்றதுக்கு. ஏன்னா இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 7 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த குளோரின். அப்போ இந்த குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுறதுனால it is contributing 1 electron, beryllium also contributing 1 electron, therefore bond is formed. Okay, அதே மாதிரி தான் இங்கே. இப்போ பெரிலியம் அதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா, பெரிலியத்தினுடைய வேலன்ஸ் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு. அந்த 2 எலக்ட்ரான்ஸும் பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிடுச்சு. இப்போ பெரிலியத்தினுடைய வேலன்ஸ் ஷெல்ல என்ன இருக்குதுன்னுன்றதை பார்க்கலாம். So valence shell of beryllium in beryllium chloride as 2 sigma bond pairs. 2 sigma bond pairs இருக்குது. இது ஒரு sigma bond, இது ஒரு sigma bond. இந்த பெரிலியத்தினுடைய வேலன்ஸ் ஷெல்ல என்ன இருக்குதுன்னா, இந்த சிக்மா பாண்ட் இருக்குது, இந்த சிக்மா பாண்ட் இருக்குது. இந்த சிக்மா பாண்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கறனால இத சிக்மா பாண்ட் பேர்னு சொல்றோம். இதையும் சிக்மா பாண்ட் பேர் சொல்றோம். அப்போ இந்த பெரிலியத்தினுடைய வேலன்ஸ் ஷெல்ல 2 சிக்மா பாண்ட் பேர்ஸ் இருக்குது. ஒரு பாண்ட் பேர்னா ஒரு பாண்ட், அதுல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2 சிக்மா பாண்ட் பேர்ஸ்னா டோட்டலா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா இது ஆக்டெட்டை விட கம்மியா இருக்குது. ஆக்டெட் ரூல் பிரகாரம் இந்த மாலிகுல் இல்ல. ஆக்டெட் ரூல் பிரகாரம் இந்த மாலிகுல் இல்லாதனால இது என்னன்னு சொல்றேன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல். இது என்னன்னு சொல்றேன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல்ன்ட்டு சொல்றோம். ஓகேவா? ஏன் இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல் சொல்றோம்? எப்போ மோனோமரா இருக்கும்போது. இது மோனோமரா இருக்கும்போது இது என்னன்னு சொல்றேன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல்ன்ட்டு சொல்றோம். சரி, எப்போ மோனோமரா இருக்கும்போது. சோ இது மோனோமரா இருக்கும்போது, மோனோமர்னா ஜஸ்ட் ஒன்லி 1 BCl2 அவ்வளவுதான். ஒன்லி 1 BCl2 அப்படி சொல்லணும். அப்படி இது மோனோமரா இருக்கும்போது இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுலா இருக்குது. சரி, அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னா இது என்ன பண்ணும்? இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் தெரிஞ்சு போச்சு. இது தியரிட்டிக்கலா நம்ம சொல்லியிருக்கோம். பிராக்டிக்கலா இது உண்மையா? இப்ப தியரிட்டிக்கலா என்ன சொன்னோம்? இந்த பெரிலியத்தினுடைய வேலன்ஸ் ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா இது ஆக்டெட் பிரகாரம் இல்ல. ஆக்டெட்டா இருந்தாதான் ஸ்டேபிள். அப்படின்னா இது ஸ்டேபிள் இல்ல. இது ஆக்டெட்டை விட கம்மியா இருக்குனால இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்குது. அப்போ இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்குதுன்னா இந்த மோனோமர் பாசிபிளா? நார்மல் கண்டிஷன்ல இந்த மோனோமர் பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ நார்மல் கண்டிஷன்ல BeCl2 எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு அர்த்தமா? அப்ப நார்மல் கண்டிஷன்ல இந்த BeCl2 எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு அர்த்தமா? அப்படிதானே அர்த்தம். என்ன இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் தானே. அப்போ நார்மல் கண்டிஷன்ல BeCl2 மோனோமர் இல்லைன்னா அப்ப என்ன இருக்குது? நார்மல் கண்டிஷன்ல என்ன இருக்கும்? அப்ப BeCl2 எப்படி இருக்குது? பெரிலியம் குளோரைடு எக்ஸிஸ்ட் ஆகலையா? எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்ப நார்மல் கண்டிஷன்ல அது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா BeCl2 சாலிடா எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த சாலிட் எப்படி இருக்குன்னா பாலிமரா இருக்கும். அந்த சாலிட் எப்படி இருக்குன்னா பாலிமரா இருக்கும். நார்மல் கண்டிஷன்ல பெரிலியம் குளோரைடு எக்ஸிஸ்ட் ஆகுது. அது எப்படி இருக்குன்னா சாலிடா இருக்கும், அது பாலிமரா இருக்கும். அதுல இந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இருக்காது. இந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னு அதை சொல்ல முடியாது. ஏன் பெரிலியம் குளோரைடு சாலிட் பாலிமரா இருக்குது? ஏன் பெரிலியம் குளோரைடு சாலிட் பாலிமரா இருக்குது? அங்க மொத்தம் ஏன் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இல்லைன்னு சொல்றோம்? இங்க எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இருக்கிறது, இங்க என்ன ஆயிடுச்சு? எப்படி இல்லாத போயிடுச்சு? இதுக்கும் ஃபார்முலா BeCl2 தானே. இப்போ மொத்தம் எப்படி டெஃபிஷியன்சி காணாம போயிடுச்சு? அப்படின்னா இங்க என்னவோ நடந்திருக்கு. அது என்னது அன்ட்டு பார்க்கலாம்.
இப்போ நான் பெரிலியம் குளோரைடு எடுத்துக்கிறேன். பெரிலியம் குளோரைடு இப்படி எடுத்துக்கிறேன். பெரிலியம் குளோரைடு. ஸோ பெரிலியம் குளோரைடு பாலிமர்ன்றதுனால நான் நிறைய மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறேன். இப்படி போயினே இருக்குது. பாலிமர்ன்றதுனால நிறைய மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த குளோரின் கிட்ட பாருங்க 3 லோன் பேர்ஸ் இருக்குது. இந்த குளோரின் கிட்ட பாத்தீங்கன்னா 3 லோன் பேர்ஸ் இருக்குது. ஓகே, குளோரின் கிட்ட பாத்தீங்கன்னா 3 லோன் பேர்ஸ் இருக்குது. இந்த பெரிலியம் குளோரைட்ல இருக்கக்கூடிய குளோரின் கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்குது. இந்த லோன் பேர் எந்த ஆர்பிட்டால் இருக்குது? இந்த குளோரின் கிட்ட இருக்கக்கூடிய லோன் பேர் எந்த ஆர்பிட்டால் இருக்குது பாருங்க, 3p ஆர்பிட்டால்ல இருக்கு. இந்த 3p ஆர்பிட்டால்ல இந்த லோன் பேர் இருக்குது. சரி, இந்த லோன் பேர் எங்க இருக்குதுன்னா 3p ஆர்பிட்டால்ல இருக்குது. அடுத்து இந்த பெரிலியத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிட்டால் என்னது? வேக்கன்ட் ஆர்பிட்டால். இந்த பெரிலியத்துல பாத்தீங்கன்னா இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. ஓகே, இந்த பெரிலியத்துல பாத்தீங்கன்னா இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. பெரிலியத்துக்கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. குளோரின் கிட்ட லோன் பேர் இருக்குது. சரி, இப்போ பெரிலியம் இப்படி இருக்குது. இப்போ குளோரினை பத்தி பார்க்கலாம். சரி, வேலன்சி ஷெல் ஆஃப் குளோரின் இன் பெரிலியம் குளோரைட் as 1 bond pair, 1 sigma bond pair, 1 sigma bond pair இருக்குது. அப்புறம் வேற ஏதாவது இருக்குதானா? இந்த குளோரினுடைய வேலன்சி ஷெல் பாத்தீங்கன்னா இதுதான். இந்த 3s2 3p5 தான் வேலன்சி ஷெல். இந்த குளோரினுடைய வேலன்சி ஷெல்ல இந்த எலக்ட்ரான் கெமிக்கல் பாண்டிங்க்கு போச்சு. அதுதான் ஒரு சிக்மா பாண்டுன்ட்டு அங்க நம்ம வரைஞ்சோம். இந்த எலக்ட்ரான்ஸ் கெமிக்கல் பாண்டிங்ல போகல. ஓகே, இந்த எலக்ட்ரான்ஸ் 6 டாட்ஸ் வச்சிருக்கோம்ல, இந்த 6 டாட்ஸ் கெமிக்கல் பாண்டிங்க்கு போகாதனால இந்த 6 டாட்ஸ் என்னன்னு சொல்றோம்னா லோன் எலக்ட்ரான்ஸ். லோன் எலக்ட்ரான்ஸ் ன்னு சொல்லணும். how many pairsனா 3 pairs ன்னு சொல்லலாம். 3 lone pairs ன்னு சொல்லணும். அப்போ 1 sigma bond pairனா 2 electrons, 3 lone pairsனா 6 electrons, டோட்டலா 8. அப்படின்னா ஆக்டெட். அப்படின்னா ஆக்டெட். ஓகே, 1 sigma bond pairனா 2 electrons, 3 lone pairsனா 6 electrons, டோட்டலா எவ்வளவு பாத்தீங்கன்னா 8. அப்படி 8னா என்னன்னா ஆக்டெட் ன்னு சொல்றோம். அப்படின்னா இந்த பெரிலியம் குளோரைட்ல இருக்கக்கூடிய இந்த Cl, பெரிலியம் குளோரைட்ல இருக்கக்கூடிய இந்த Cl எப்படி இருக்குதுன்னா ஆக்டெட் கான்ஃபிகரேஷன்ல இருக்குது. ஓகே, சோ அப்ப இந்த Cl வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷன்ல இருக்குது. இந்த லோன் பேர் வந்து இங்க லோன் பேர்ஸ் இருக்குது இந்த Cl கிட்ட. பெரிலியம் கிட்ட பாத்தீங்கன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. பெரிலியமும் எலக்ட்ரான் டிஃபிஷியன்சில இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இந்த பெரிலியம் வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்கும், இந்த குளோரின் இந்த லோன் பேரை கொடுக்கும். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது பாருங்க, இங்க இப்போ இந்த BeCl2ல இந்த BeCl2ல இந்த பெரிலியம் வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்குது. இந்த பெரிலியம் என்ன பண்ணுதுன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்குது. இந்த BeCl2ல இந்த Cl வந்து லோன் பேரை கொடுக்குது. இந்த Cl வந்து லோன் பேரை கொடுக்குது. பக்கத்துல இருக்கிற பெரிலியம் குளோரைட்ல இருக்கக்கூடிய Cl. இந்த பெரிலியம் குளோரைட்ல இருக்கக்கூடிய இந்த பெரிலியம் வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்குது. பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிலியம் குளோரைட்ல இருக்கக்கூடிய Cl லோன் பேரை கொடுக்குது. இது ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா இந்த Cl வந்து லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது, பெரிலியம் வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. கான்ட்ரிபியூட்னா டொனேஷன் கிடையாது, கிவிங் ஃபார் ஷேர். கான்ட்ரிபியூஷன் என்ன, டொனேஷன் கிடையாது. டொனேஷன் வேற, கான்ட்ரிபியூஷன் வேற. டொனேஷன்னா ஒரு டைம் கொடுத்துட்டா திருப்பி வராது. கான்ட்ரிபியூஷன்னா கொடுக்குறோம், திருப்பி வாங்கிக்கிறோம். அப்படி சரி, இப்போ Cl வந்து லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது, பெரிலியம் வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த ரெண்டுமே ஓவர்லேப் நடக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஓவர்லேப் நடக்குது. அந்த ஓவர்லேப் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ பெரிலியத்தினுடைய வேக்கன்ட் ஆர்பிட்டால், Cl னுடைய லோன் பேர் ஆர்பிட்டால். இப்போ இங்க என்னாச்சுன்னா ஓவர்லேப்பிங் நடந்துச்சு. இந்த ஓவர்லேப்பிங்னால என்ன கிரியேட் ஆகுதுன்னா பாண்ட் கிரியேட் ஆகுது. இந்த Clக்கும் இந்த பெரிலியம் குளோரைட்ல இருக்கக்கூடிய Clக்கும் இந்த பெரிலியம் குளோரைட்ல இருக்கக்கூடிய பெரிலியத்துக்கும் இடையில என்ன பாண்ட் கிரியேட் ஆகுதுன்னா டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுதுன்னு சொல்றோம். டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுது. அப்படின்னா கோஆர்டினேட் கோலன் பாண்ட் கிரியேட் ஆகுது. கோஆர்டினேட் கோலன் பாண்ட் கிரியேட் ஆகுதுன்னு சொல்றோம். கோஆர்டினேட் கோலன் பாண்ட்னா ஒரு ஆட்டம் எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணணும், இன்னொரு ஆட்டம் வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்படி அதுக்கு இடையில ஓவர்லேப் நடந்தால் அந்த உருவாகக்கூடிய அந்த கிரியேட் ஆகக்கூடிய பாண்டை வந்து
டேட்டிவ் பாண்டுன்ட்டு சொல்லலாம், இல்ல கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டுன்ட்டு சொல்லலாம். ஓகேவா? அப்போ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் இல்ல டேட்டிவ் பாண்ட் இது எப்போ சொல்லணும்? ஒரு ஆட்டம் எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணணும், இன்னொரு ஆட்டம் வேக்கண்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த ரெண்டுத்துக்கு இடையில ஓவர்லேப் நடந்துச்சுன்னா உருவாகக்கூடிய பாண்டை என்னன்னு சொல்றோம்னா கோஆர்டினேட் பாண்ட், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட், அப்படி இல்லைன்னா டேட்டிவ் பாண்ட் அப்படி சொல்றோம். ஓகேவா? சரி, அப்போ இங்க என்ன ஆகுதுன்னாக்கா இந்த பெரிலியம் வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டால கொடுக்குது, இந்த Cl வந்து என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு இடையில பாண்ட் கிரியேட் ஆகுது. ஓகே, அப்போ இங்க ரெண்டுத்துக்கு இந்த பெரிலியத்துக்கும் Cl இடையில பாண்ட் கிரியேட் ஆச்சு. ஓகேவா? அப்போ பெரிலியத்துக்கும் Cl இடையில பாண்ட் இப்படி கிரியேட் ஆகுது. ஓகே, அப்போ என்ன சொல்றேன்னா பெரிலியத்துக்கும் Cl இடையில என்ன கிரியேட் ஆகுதுன்னா பாண்ட் கிரியேட் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, பெரிலியத்துக்கும் Cl இடையில பாண்ட் இது மாதிரி கிரியேட் ஆச்சு. இந்த Cl நெய்பரிங் பெரிலியத்தோட பாண்டிங்க்கு போகுது அப்படி சொல்லியிருக்கோம். ஓகே, இதனால பெரிலியத்தினுடைய வேலன்ஸ் ஷெல் எப்படி இருக்கும், Cl வேலன்ஸ் ஷெல் எப்படி இருக்கும் அன்றதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ பாத்தீங்கன்னா இந்த Cl வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்க. 2 லோன் பேர்ஸ் இருக்குது. எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது? 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா இந்த Cl வேலன்ஸ் ஷெல்ல 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, 2 லோன் பேர்ஸ் இருக்குதுன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு தானே மீனிங். அப்படின்னா ஆக்டெட்ல தானே இருக்குது இது. அப்போ Cl வந்து இந்த இடத்துல மோனோமரா BeCl2 பெரிலியம் குளோரைட் மோனோமரா இருக்கும்போது Cl வேலன்ஸ் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு ஆக்டெட். இப்போ கூட ஆக்டெட்டா தான் இருக்குது. இப்போ புரிஞ்சா ஏன் Cl வந்து லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்ட்டு? டொனேட் பண்ணல, கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. ஏன்னா அதனுடைய ஆக்டெட் ஸ்டேட்டை அது மெயின்டைன் பண்ணினே இருக்கணும். அதனால இப்போ பெரிலியம் பார்க்கலாம். பெரிலியத்தினுடைய வேலன்ஸ் ஷெல்ல பாத்தீங்கன்னா 3 சிக்மா பாண்ட் பேர்ஸ் இருக்குது, 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா இது ஆக்டெட் அடையலன்னு அர்த்தம். ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை விட கம்மியா தான் இருக்குது இதுகிட்ட எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை விட இது கம்மியா இருக்குதுன்னா இது எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா தானே இருக்குது இன்னும். அதனால இந்த பெரிலியம் என்ன பண்ணுது, மறுபடியும் இன்னொரு வேக்கண்ட் ஆர்பிட்டால கொடுக்குது. சரி, அப்ப இந்த பெரிலியம் என்ன பண்ணுது, வேக்கண்ட் ஆர்பிட்டால கொடுக்குது. இந்த Cl என்ன பண்ணுது, லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது, லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. சோ இந்த Cl லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது, இந்த பெரிலியம் வேக்கண்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படின்னா இந்த பெரிலியத்துக்கும் Cl இடையில என்ன பாண்ட் கிரியேட் ஆகுதுன்னா டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுது, கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் கிரியேட் ஆகுது. இது போல கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் கிரியேட் ஆகுது. ஓகேவா? அப்ப Cl பெரிலியத்துக்கு இடையில கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் கிரியேட் ஆகுது. இது நெய்பரிங் Clோட நெய்பரிங் பெரிலியத்தோட பாண்டிங்க்கு போகுது. அதே மாதிரி இந்த பெரிலியம் நெய்பரிங் Clோட பாண்டிங்க்கு இப்படி போகுது. இந்த பெரிலியம் நெய்பரிங் Clோட இப்படி பாண்டிங்க்கு போகுது. ஓகேவா? அப்படின்னா இந்த பெரிலியம் கொடுக்கக்கூடிய வேக்கண்ட் ஆர்பிட்டாலும் இந்த Cl கொடுக்கக்கூடிய லோன் பேருக்கும் இடையில என்ன கிரியேட் ஆகுதுன்னா இப்படி டேட்டிவ் பாண்ட் இல்ல கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் கிரியேட் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, இதனால இந்த Cl ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் என்ன ஆகும்னு பார்க்கலாம். இந்த Clக்கு பாத்தீங்கன்னா இந்த Cl கிட்ட 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, 2 லோன் பேர்ஸ் இருக்குது. அப்படின்னா இந்த Cl கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா ஆக்டெட் கான்ஃபிகரேஷன்ல இது இருக்குது. இப்போ பெரிலியம் பார்க்கலாம். பெரிலியத்தினுடைய வேலன்ஸ் ஷெல்ல பாருங்க எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது பாருங்க, 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குதுன்னா இது கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா அது ஆக்டெட்ல இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஸ்டேபிள் தானே அர்த்தம். இப்ப சொல்லுங்க, பெரிலியம் குளோரைட் நார்மல் கண்டிஷன்ல எப்படி இருக்கும்? பாலிமரா இருக்குமா இல்ல இப்படி மோனோமரா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. பெரிலியம் குளோரைட் மோனோமரா இருக்கும்போது பெரிலியத்தினுடைய வேலன்ஸ் ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அதனால இது எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்குது. இப்போ பிராக்டிகலா பாத்தீங்கன்னா பெரிலியம் குளோரைட் சாலிடா எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த சாலிட் பெரிலியம் குளோரைடு எப்படி இருக்குதுன்னா பாலிமரா இருக்குது. இது போல பாலிமரா இருக்குது. இந்த பாலிமர்ல பாத்தீங்கன்னா பெரிலியம் ஆக்டெட்டா இருக்குது, Cl ஆக்டெட்டா தான் இருக்குது.
அப்போ ஏன் பிராக்டிக்கலா நேச்சுரலா பெரிலியம் குளோரைட் சாலிட் வந்து பாலிமரா இருக்குதுன்றது புரியுது. அப்போ பெரிலியம் குளோரைட் சாலிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா பாலிமரா தான் இருக்கும் நார்மல் கண்டிஷன்ல. இதை ஹீட் பண்ணா என்ன ஆகும்? இந்த பெரிலியம் குளோரைட் சாலிடை எடுத்து ஹீட் பண்ணா என்ன ஆகும்? இதை ஹீட் பண்ணா இதுக்கு நீங்க எனர்ஜி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாலிகுல்ஸ் டிசோசியேட் ஆகுமா இல்லையா? இந்த பாலிமர் பிரேக் ஆகுமா இல்லையா? பிரேக் ஆகும். அப்போ இந்த பெரிலியம் குளோரைட் பாலிமர், இப்போ பெரிலியம் குளோரைட் பாலிமர் எடுத்துக்கிறோம். இந்த பெரிலியம் குளோரைட் பாலிமரை ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணா இது என்ன ஆகுதுன்னா டிசோசியேட் ஆகுது. பெரிலியம் குளோரைட் சாலிட் எடுத்துக்கிறோம். இது வந்து பாலிமர். இந்த பாலிமரை ஹீட் பண்ணா என்ன ஆகுதுன்னா இது டிசோசியேட் ஆகுது. டிசோசியேட் ஆயிட்டு பெரிலியம் குளோரைட் வேப்பர்ஸை கொடுக்குது. இந்த வேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா டைமர்ஸா இருக்குது. இந்த பெரிலியம் குளோரைட் வேப்பர்ஸ் எப்படி இருக்குதுன்னா டைமரிக் ஃபார்ம்ல இருக்குது. டைமரிக் ஃபார்ம்னா எப்படி இருக்கும் அன்றதை பார்க்கலாம். பெரிலியம் குளோரைட் வேப்பர்ஸ் எப்படி இருக்குதுன்னா டைமரிக் ஃபார்ம்ல இருக்குது. அந்த டைமரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும்ன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் ஒரு பெரிலியம் குளோரைடை இப்படி எடுத்துக்கிறேன். ஒரு பெரிலியம் குளோரைடு இப்படி எடுத்துக்கிறேன். இன்னொரு பெரிலியம் குளோரைடை இப்படி எடுத்துக்கிறேன். இன்னொரு பெரிலியம் குளோரைடு. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பெரிலியம் வேக்கண்ட் ஆர்பிட்டால கொடுக்கறதுனால இங்க ஒரு டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுது. இந்த பெரிலியம் வேக்கண்ட் ஆர்பிட்டால கொடுத்ததுனால இங்க ஒரு டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ டைமர்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது. பெரிலியம் குளோரைடு வேப்பர்ஸ் வந்து டைமரா இருக்குது. அந்த டைமர் பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது. இந்த டைமரிக் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா குளோரினுடைய வேலன்சி ஷெல் வந்து ஆக்டெட்டா தான் இருக்குது. ஆனா பெரிலியத்தினுடைய வேலன்சி ஷெல் ஆக்டெட்டா இல்லை. இங்கே எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வந்துச்சு. இந்த பெரிலியத்தினுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா 3 பாண்ட்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. இங்கே எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியா இருக்கு. பாத்தீங்களா? பெரிலியம் குளோரைட் சாலிட் பாலிமரை வந்து ஹீட் பண்ணா அது டிசோசியேட் ஆயிட்டு டைமரா மாறுது. டைமர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெஃபிஷியன்சி இருக்குது. இங்க டெஃபிஷியன்சி இல்லாம இருந்துச்சு. பாலிமர்ல டெஃபிஷியன்சி இல்லை, இப்ப டெஃபிஷியன்சி வந்துச்சு. இன்னும் ஃபர்தரா ஹீட் பண்ணா என்ன ஆகுதுன்னா இந்த பெரிலியம் குளோரைட் மோனோமரா மாறிக்குது. இந்த பெரிலியம் குளோரைடு எப்படி மாறிக்குதுன்னா மோனோமரா மாறிக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ பெரிலியம் குளோரைடு எப்படி இருக்குதுன்றது நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, இப்போ பெரிலியம் குளோரைடு என்னன்னாக்கா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சொல்றோம். இப்போ பெரிலியம் குளோரைடு மோனோமர் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஜஸ்ட் BeCl2 ஜஸ்ட் BeCl2 கொடுத்துட்டாங்க. இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? ஜஸ்ட் BeCl2 கொடுத்தா அதை மோனோமர்னு நம்ம எடுத்துக்கணும். அதை மோனோமர்னு எடுத்தா அது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சொல்லணும். சரி, ஓகே. இப்போ இந்த BeCl2க்கு ஷேப் என்ன? இந்த பெரிலியம் குளோரைட் மாலிகுலுக்கு ஷேப் என்ன? வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிபல்ஷன் தேரி, அதாவது VSEPR தேரி என்ன சொல்லுது? இந்த பெரிலியம் குளோரைடுக்கு ஷேப் என்ன? அதை VSEPR தேரி எப்படி ஹேண்டில் பண்ணுது அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, ஸோ VSEPR தேரி எப்படி இது ஹேண்டில் பண்ணுதுன்ட்டு நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, பெரிலியம் குளோரைடு எடுத்துக்கிறோம். பெரிலியம் குளோரைடினுடைய ஸ்ட்ரக்சர் இங்க வரைஞ்சிட்டோம். அதாவது லூயிஸ் டாட் சிம்பிள் வரைஞ்சிருக்கோம். இங்க என்ன வரைஞ்சிருக்குன்னா லூயிஸ் டாட் சிம்பிள் பிரகாரம் பெரிலியம் குளோரைடுக்கு ஸ்ட்ரக்சரை இப்படி வரைஞ்சிருக்கோம், பாண்டிங்கை இப்படி வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த பெரிலியத்தினுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. லோன் பேர்ஸ் எல்லாம் கிடையாது, பை பாண்ட்ஸும் கிடையாது. இந்த பெரிலியத்தினுடைய வேலன்சி ஷெல்ல 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. லோன் பேர்ஸோ பை பாண்ட்ஸோ எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ VSEPR தேரி என்ன பண்ணுதுன்னா VSEPR தேரி எப்படி இந்த பெரிலியம் குளோரைடினுடைய ஷேப்பை ப்ரிடிக்ட் பண்ணுதுன்ட்டு பார்க்கலாம். VSEPR தேரி ப்ரிடிக்ட் பண்ணுது இதனுடைய ஷேப்பை. எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுதுன்ட்டு பார்க்கலாம். பெரிலியத்தினுடைய நியூக்ளியஸ் எப்படி எடுத்துக்கிறோம்? பெரிலியத்தினுடைய நியூக்ளியஸ் இதனுடைய வேலன்சி ஷெல்ல ஸ்பெரிக்கல் ஷேப்பா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதனுடைய வேலன்சி ஷெல்ல பெரிலியத்தினுடைய வேலன்சி ஷெல்ல ஸ்பெரிக்கல் ஷேப்பா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதனுடைய வேலன்சி ஷெல்ல இந்த சிக்மா பாண்ட், இந்த பாண்ட் பேர் சர்டைன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. இந்த பாண்ட் பேர் சிக்மா பாண்ட் பேர் ஆக்குபை சர்டைன் ஸ்பேஸ். இன்னொரு சிக்மா பாண்ட் பேர் சர்டைன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. இன்னொரு சிக்மா பாண்ட் பேர் சர்டைன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. இந்த பெரிலியத்தினுடைய நியூக்ளியஸ் சென்டர்ல வரைஞ்சிருக்கோம். இதனுடைய வேலன்சி ஷெல்ல ஸ்பெரிக்கலா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது கிட்ட ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது வேலன்சி ஷெல்ல. அந்த சிக்மா பாண்ட் பேர் takes certain space in the valence shell. அதே மாதிரி இந்த சிக்மா பாண்ட் பேரும் இதனுடைய வேலன்சி ஷெல்ல certain space ஆக்குபை பண்ணுது.
இப்போ இந்த பாண்ட் பேருக்கு சார்ஜ் என்னன்னா நெகட்டிவ், இந்த பாண்ட் பேருக்கு சார்ஜ் என்னன்னா நெகட்டிவ். இந்த ரெண்டு பாண்ட் பேருக்கு இடையில ரிப்பல்ஷன் நடக்கும். ஏன்னா ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜ். லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர், லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். ரெண்டுமே சேம் சார்ஜா இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்கு இடையில ரிப்பல்ஷன் நடக்குது. அப்போ ரிப்பல்ஷன் நடக்கும்போது இந்த பாண்ட் பேர்ஸ் என்ன பண்ணும்? ரிப்பல்ஷன் மினிமமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுதானே இந்த சிஸ்டம் செய்யும். இந்த சிஸ்டம் எப்படி இருக்க விரும்பும்? இந்த பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் எப்படி மினிமமா ஆக்குறது அன்ட்டு தானே இது பார்க்கும். அப்போ மினிமமா ஆக்கணும்னா இந்த பாண்ட் பேர்ஸ் எந்த ஆங்கிள் இருந்தால், இந்த பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில எந்த ஆங்கிள் இருந்தால் இந்த பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் மினிமமா இருக்குமோ அந்த ஆங்கிள் இந்த சிக்மா பாண்ட் பேர்ஸ் போய் இருக்கும். ஓகே, அப்ப சிக்மா பாண்ட் பேர்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த சிஸ்டம் எப்படி இருக்கணும்னு விரும்புனா இந்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, இந்த சிக்மா பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் மினிமமா இருக்கிறதுக்காக இந்த சிக்மா பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில எந்த மேக்சிமம் ஆங்கிள் இருந்தால் ஸ்டேபிளா இருக்க முடியும் அன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்ப சொல்லுங்க, சிக்மா பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில மேக்சிமம் ஆங்கிள் எவ்வளவு இருக்கலாம்? அந்த இடத்துல அந்த ஆங்கிள் சிக்மா பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில மினிமம் ஆங்கிளா இருக்கணும். அப்போ இந்த பெரிலியம் குளோரைடுக்கு ஸ்டெபிலிட்டி மேக்சிமமா இருக்கும். இப்போ என்ன சொல்லலாம்? இந்த சிக்மா பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில மேக்சிமம் ஆங்கிள் எவ்வளவு இருக்கலாம்? பாசிபிலிட்டி என்ன? பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா 180 டிகிரி. இந்த சிக்மா பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில மேக்சிமம் ஆங்கிள் எவ்வளவு இருக்கலாம்னா 180 டிகிரி இருக்கலாம். அந்த நேரத்துல சிக்மா பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் எப்படி இருக்குன்னா மினிமமா இருக்கும். அப்போ இந்த சிஸ்டத்துக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னா மேக்சிமமா இருக்கும் அன்ட்டு விஎஸ்இபிஆர் தியரி ப்ரிடிக்ட் பண்ணுது. இதன் பிரகாரம் விஎஸ்இபிஆர் தியரி என்ன சொல்லுதுன்னா, இந்த பெரிலியம் குளோரைட்ல இந்த பாண்ட்ஸ் சிக்மா பாண்ட்ஸ்க்கு இடையில ஆங்கிள் எவ்வளவுன்னா 180 டிகிரி. அதை பாண்ட் ஆங்கிள்னு சொல்லுது. பாண்ட் ஆங்கிள் 180 டிகிரி இருக்கிறதுனால இந்த மாலிகுலுடைய ஷேப் என்னன்னா லீனியர் ஷேப் அன்ட்டு சொல்லுது. அப்போ இந்த சென்ட்ரல் ஆட்டம் கிட்ட சென்ட்ரல் ஆட்டம்னுடைய வேலன்சி ஷெல்ல 2 சிக்மா பாண்ட்ஸ் இருந்தால், சென்ட்ரல் ஆட்டம்னுடைய வேலன்சி ஷெல்ல 2 சிக்மா பாண்ட் பேர்ஸ் மட்டும் இருந்தால் ஷேப் என்ன சொல்லணும்னா லீனியர் சொல்லணும். பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு சொல்லணும்? 180 டிகிரின்னு சொல்லணும். இது விஎஸ்இபிஆர் தியரியினுடைய ப்ரிடிக்ஷன். இது எக்ஸ்பெரிமெண்டாலும் இப்படிதான் இருக்குது. எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் இப்படிதான் இருக்குது. சரி, ஓகே. அடுத்து இந்த பெரிலியம் குளோரைட்ல ஷேப் என்னன்னு சொன்னோம், பாண்ட் ஆங்கிள் என்னன்னு சொன்னோம். இப்போ பாண்ட் லென்த் எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போறோம். பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்? விஎஸ்இபிஆர் தியரியில இந்த பாண்ட் லென்த்தை பத்தி ஒன்றும் சொல்லல. இதனுடைய பாண்ட் லென்த், இந்த பாண்ட் லென்த், இந்த பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்ட்டு விஎஸ்இபிஆர் தியரி சொல்லல. விஎஸ்இபிஆர் தியரி என்ன ப்ரிடிக்ட் பண்ணுதுன்னா, வேலன்சி ஷெல்ல சிக்மா பாண்ட்ஸ் எத்தனை, பை பாண்ட்ஸ் எத்தனை, லோன் பேர்ஸ் எத்தனை, இப்படி இருக்கும்போது ஷேப் இப்படி இருக்கும், பாண்ட் ஆங்கிள் இப்படி இருக்கும். அதுதான் விஎஸ்இபிஆர் தியரியினுடைய ப்ரிடிக்ஷன். பாண்ட் லென்த்தை பத்தி எல்லாம் இது ப்ரிடிக்ட் பண்ணல. சரி, பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்ட்டு பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட்டா பார்த்தீங்கன்னா, பெரிலியம் குளோரைட் ஹஸ் only one bond length. பெரிலியம் குளோரைட் ஹஸ் only one bond length. அப்படின்னா இந்த பாண்டுக்கு லென்த்தும் இந்த பாண்டுக்கு லென்த்தும் சேமா இருக்கிறதுனால தான் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரே ஒரு வேல்யூவை கொடுக்குது. இல்லைன்னா வெவ்வேறு வேல்யூவை கொடுத்துருக்கோம், டிஃப்ரெண்ட் வேல்யூஸை கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பாண்டுக்கு லென்த்தும் இந்த பாண்டுக்கு லென்த்தும் சேமா இருக்கிறதுனால தான் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரே ஒரு பாண்ட் லென்த் வேல்யூவை கொடுக்குது. சப்போஸ் இந்த பாண்டினுடைய லென்த்தும் இந்த பாண்டினுடைய லென்த்தும் டிஃபரெண்டா இருந்திருந்தால் எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் இதுக்கு 2 டிஃபரெண்ட் பாண்ட் லென்த் வேல்யூஸ் கிடைச்சிருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் ஒரே ஒரு பாண்ட் லென்த் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பாண்டினுடைய லென்த்தும் இந்த பாண்டினுடைய லென்த்தும் சேமா இருக்குதுன்னு தானே அர்த்தம். சரி, அப்படின்னா இந்த பாண்டினுடைய லென்த்து இந்த பாண்டினுடைய லென்த்து சேமா இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு, எக்ஸ்பெரிமெண்டா தெரிஞ்சிச்சு. இதை வேலன்சி பாண்ட் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது.
எப்படி வேலன்சி பாண்ட் தியரி இந்த பாண்ட் லென்த் எக்ஸ்பிளைன் பண்ணுது அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். வேலன்சி பாண்ட் தியரியில இருக்கக்கூடியது என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னா, ஒரு டாபிக் பேர் என்னன்னா பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட். பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட், இது ஒரு கான்செப்ட். அடுத்து ஹைபிரிடைசேஷன், அடுத்து ரெசனன்ஸ். சரி, இந்த பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட் இந்த பாண்ட் லென்த்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட் இந்த பெரிலியம் குளோரைடு எப்படி டீல் பண்ணுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பெரிலியத்தினுடைய வேலன்சி ஷெல் என்னன்னா 2s2 2p0. கிரவுண்ட் ஸ்டேட் பிரகாரம் இந்த 2 எலக்ட்ரான்ஸும் பேர்டா இருக்குது. எக்ஸைட்டட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரான்ஸ் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸா மாறிச்சு. பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட்னா அது பியூர் ஆர்பிட்டால கொடுக்கணும். ஓகே, சரி. அப்போ இந்த பெரிலியம் என்ன பண்ணுதுன்னா 2s ஆர்பிட்டால கொடுக்குது, இந்த அன்பேர்டு எலக்ட்ரானை கொடுக்குது பாண்டிங்க்கு. இந்த 2p ஆர்பிட்டால் அன்பேர்டு எலக்ட்ரானை பாண்டிங்க்கு கொடுக்குது. ஓகே, Cl என்ன பண்ணுதுன்னா இந்த 3pz அட்டாமிக் ஆர்பிட்டால பாண்டிங்க்கு கொடுக்குது. ஓகே, சரி. இப்போ பார்க்கலாம். அப்படின்னா இந்த பெரிலியம் என்ன பண்ணுதுன்னா இந்த 2s அன்பேர்டு எலக்ட்ரானை பாண்டிங்க்கு கொடுக்குது. இந்த Cl என்ன பண்ணீங்கன்னா 3pz அன்பேர்டு எலக்ட்ரானை பாண்டிங்க்கு கொடுக்குது. பெரிலியம் 2p ஆர்பிட்டால் அன்பேர்டு எலக்ட்ரானை பாண்டிங் கொடுக்குது. இந்த Cl பார்த்தீங்கன்னா 3pz ஆர்பிட்டால் அன்பேர்டு எலக்ட்ரானை பாண்டிங் கொடுக்குது. இப்போ இங்க சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. இந்த சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு எந்தெந்த ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப்பிங்ல இன்வால்வ் ஆச்சுன்னா பெரிலியத்தினுடைய 2sம் Cl-னுடைய 3pz-ம் இன்வால்வ் ஆச்சு. இந்த சிக்மா பாண்ட் இந்த சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக பெரிலியம் 2p ஆர்பிட்டாலையும் Cl 3pz ஆர்பிட்டாலையும் கொடுத்துச்சு. இப்ப சொல்லுங்க, இந்த சிக்மா பாண்ட் இந்த ரெண்டு சிக்மா பாண்டினுடைய நேச்சரும் சேமா இருக்குதா இல்ல டிஃபரெண்டா இருக்குதா? என்ன சொல்றீங்க? இந்த சிக்மா பாண்டினுடைய நேச்சரும் இந்த சிக்மா பாண்டினுடைய நேச்சரும் சேமா டிஃபரெண்டா? பாத்தீங்கன்னா இந்த சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு காரணம் பெரிலியம் கொடுத்த 2s ஆர்பிட்டால். இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு காரணம் இந்த பெரிலியம் கொடுத்த 2p ஆர்பிட்டால். இந்த 2s ஆர்பிட்டாலுக்கும் 2p ஆர்பிட்டாலுக்கும் எனர்ஜி டிஃபரெண்டா இருக்கும் போது இந்த சிக்மா பாண்டினுடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த சிக்மா பாண்டினுடைய எனர்ஜியும் கண்டிப்பா டிஃபரெண்டா தானே இருக்கும். அப்ப இந்த சிக்மா பாண்டினுடைய எனர்ஜியும் இந்த சிக்மா பாண்டினுடைய எனர்ஜியும் டிஃபரெண்டா இருக்குதுன்னா இந்த சிக்மா பாண்டினுடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த சிக்மா பாண்டினுடைய ஸ்ட்ரென்த்தும் டிஃபரெண்டா இருக்குது. அப்போ இதனுடைய பாண்ட் லென்த்தும் டிஃபரெண்டா இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட் பிரகாரம் இந்த சிக்மா பாண்டுக்கும் இந்த சிக்மா பாண்டினுடைய லென்த்தும் டிஃபரெண்டா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலோட இது கோயின்சைட் ஆகல. எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுது? இதனுடைய பாண்ட் லென்த் சேமா இருக்குதுன்னு சொல்லுது எக்ஸ்பெரிமெண்ட். இதான் பிராக்டிக்கல். ஆக்சுவலா இப்படிதான் இருக்குது. ஆனா பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்டால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட்னால இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால வேலன்சி பாண்ட் தியரியில அனதர் கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது என்னன்னா ஹைபிரிடைசேஷன். அப்போ வேலன்சி பாண்ட் தியரியில அனதர் கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது என்னன்னா ஹைபிரிடைசேஷன். சரி, அப்போ ஹைபிரிடைசேஷன் கான்செப்ட் மூலியமா இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, இது எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அங்க என்ன பண்ணாங்க அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பெரிலியம் குளோரைடு இப்படி எடுத்துக்கிறோம். VSEPR தியரி பிரகாரம் பெரிலியம் குளோரைடினுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். இப்போ பெரிலியம் எடுத்துக்கிறோம். பெரிலியத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிறோம். பெரிலியம் வந்து சென்ட்ரல் ஆட்டம், அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை இப்படி எடுத்துக்கணும். 2sல ஒரு ஆர்பிட்டால் இருக்குது, 2pல 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. ஹைபிரிடைசேஷன் என்ன பண்ணுதுன்னா இந்த சென்ட்ரல் ஆட்டம் பெரிலியம் எடுத்துக்குது. இந்த சென்ட்ரல் ஆட்டம் பெரிலியம் கிட்ட எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குதுன்னு பாக்குது, எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குதுன்னு பாக்குது, எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குதுன்னு பாக்குது. இந்த ஹைபிரிடைசேஷன் என்ன பண்ணுதுன்னா சென்ட்ரல் ஆட்டம் கிட்ட இருக்கக்கூடிய சிக்மா பாண்ட்ஸை கன்சிடர் பண்ணுது, சென்ட்ரல் ஆட்டம்ல இருக்கக்கூடிய லோன் பேர்ஸை கன்சிடர் பண்ணுது, பை பாண்ட்ஸை கன்சிடர் பண்றது இல்லை. ஏன்னா ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் பை பாண்டை ஃபார்ம் பண்ணாது. ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை யூஸ் பண்ணி பை பாண்டை கொடுக்க முடியாது. அதனால ஹைபிரிடைசேஷன் என்ன பண்ணுதுன்னா பை பாண்டை வந்து ஹைபிரிட் ஆர்பிட்டால பார்க்கறதுக்காக ஹைபிரிட் ஆர்பிட்டால் என்னன்னு சொல்றதுக்கு பை பாண்டை கன்சிடர் பண்றது இல்லை.
அப்போ இந்த ஹைபிரிடைசேஷன் என்ன பண்ணுதுன்னா, என்ன ஹைபிரிட் ஆர்பிட்டால் இங்க கொடுக்கணும் அன்றதுக்காக சென்ட்ரல் ஆட்டம்ல எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குதுன்ட்டு கன்சிடர் பண்ணிக்குது. இப்போ இந்த பெரிலியத்துல லோன் பேர்ஸ் இல்லை, சரி விட்டுடுங்க. பாண்ட் பேர்ஸ் இருக்குது. எத்தனை பாண்ட்ஸ் இருக்குது? 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஹைபிரிடைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த பெரிலியம் 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்குது இந்த 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு. எதுக்கு 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கணும்? இந்த பெரிலியம் என்ன பண்ணுதுன்னா 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்குது. அந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்குன்னா, அதனுடைய சைஸ் சேமா இருக்கும், அதனுடைய ஷேப் சேமா இருக்கும், அதனுடைய எனர்ஜி சேமா இருக்கும், அதனுடைய ஓரியன்டேஷன் சேமா இருக்கும், அதனுடைய ஓவர்லாப் எக்ஸ்டென்ட் சேமா இருக்கும் அண்ட் ஹைபிரிடைசேஷன் சொல்லுது. இப்ப பாருங்க, அப்போ ஹைபிரிடைசேஷன் என்ன பண்ணுது? ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்குது. அதனுடைய சைஸ், ஷேப், எனர்ஜி, ஓரியன்டேஷன் என்னக்கா, இங்க ஓரியன்டேஷன் ஆனும்போது கொஞ்சம் வித்தியாசம் வரும், டிஃப்ரெண்ட் வரும். அது என்னன்ட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓவர்லாப்பிங் எக்ஸ்டென்ட் எல்லாமே சேமா இருக்கும். அந்த மாதிரி ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் இது கொடுக்குது இந்த பெரிலியம் குளோரைட்ல பெரிலியத்துல. அப்போ பெரிலியம் என்ன பண்ணுது? இந்த பக்கம் ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டால கொடுக்குது, இந்த பக்கம் ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டால கொடுக்குது. அப்போ குளோரின் என்ன பண்ணுது? 3pz ஆர்பிட்டால கொடுக்குது, குளோரின் இங்க 3pz ஆர்பிட்டால கொடுக்குது. இந்த பெரிலியம் ஹைபிரிட் ஆர்பிட்டால கொடுக்குது, அதுகிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த பக்கமும் ஹைபிரிட் ஆர்பிட்டால கொடுக்குது, அதுகிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது. பெரிலியம் கொடுக்கக்கூடிய ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ்க்கு சைஸ் சேமா இருக்குது, ஷேப் சேமா இருக்குது, எனர்ஜி சேமா இருக்குது, ஓவர்லாப்பிங் எக்ஸ்டென்ட் ஆல்சோ சேமா இருக்குது. அது போல கொடுக்குது. ஓகேவா? ஆனா ஓரியன்டேஷன் பாத்தீங்கன்னா இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால் இந்த டைரக்ஷன், இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால் இந்த டைரக்ஷன். ஓகே, டிபெண்டிங் ஆன் த ரிக்யர்மெண்ட். குளோரின் பாத்தீங்கன்னா இந்த குளோரின் 3pz அன்பேர்ட் எலக்ட்ரான் கொடுக்குது, இந்த குளோரின் 3pz அன்பேர்ட் எலக்ட்ரான் கொடுக்குது. இப்போ இங்க ஓவர்லாப் ஆகுது, சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, இங்க ஓவர்லாப் ஆகுது, இங்க சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ சொல்லுங்க, இந்த சிக்மா பாண்டுடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த சிக்மா பாண்டுடைய ஸ்ட்ரென்த்தும் சேமா இல்லையா? சேம். இந்த சிக்மா பாண்டினுடைய எனர்ஜியும் இந்த சிக்மா பாண்டினுடைய எனர்ஜி சேமா இல்லையா? சேம். அப்படின்னா இந்த சிக்மா பாண்டினுடைய லென்த்தும் இந்த சிக்மா பாண்டுக்கு பாண்ட் லென்த்தும் எப்படி இருக்கும்? கண்டிப்பா சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டர் இந்த ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சா? ஆமா. அப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டர் இந்த ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டர் இந்த ஹைபிரிடைசேஷன் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குது. ஓகே, அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் வேலன்சி பாண்ட் தியரி இந்த ஹைபிரிடைசேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு. இந்த ஹைபிரிடைசேஷன் பிரகாரம் இந்த பெரிலியம் குளோரைட்ல இருக்கக்கூடிய பெரிலியம் 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கணும். 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கறதுக்காக இந்த பெரிலியம் என்ன பண்ணுதுன்னா 2 பியூர் ஆர்பிட்டால்ஸை எடுத்துக்குது. அதை இன்டர்மிக்சிங்க்கு அலோவ் பண்ணுது. அதை இன்டர்மிக்சிங்க்கு அலோவ் பண்ணா என்ன கிடைக்குதுன்னா 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ்க்கு எனர்ஜி சேமா இருக்கணும்னா இந்த 2 பியூர் ஆர்பிட்டால்ஸ்னுடைய எனர்ஜி எப்படி இருக்கணும்? கண்டிப்பா சேமா இருக்கணும். அப்படின்னா இந்த 2 பியூர் ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்சிங்க்கு போகக்கூடிய பியூர் ஆர்பிட்டால்ஸ்னுடைய எனர்ஜி எப்படி இருக்கணும்னா சேமா இருக்கணும். ஆனா எல்லா கேஸ்லயும் இது மாதிரி பாசிபிலிட்டி கிடையாது. ஏன் கிடையாது? எந்த பியூர் ஆர்பிட்டால்ஸ்க்கு எனர்ஜி சேமா இருக்கும்? இப்ப 2p சப்ஷெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2px 2py 2pzக்கு எனர்ஜி சேமா இருக்கும். எப்போ? எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ஆப்சென்ட்டா இருந்தா. அப்போ நமக்கு தேவை ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ். போது இந்த பியூர் ஆர்பிட்டால்ஸ் p ஆர்பிட்டால்ஸை எடுத்தா ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது இல்ல. அப்போ என்ன பண்ணணும்? s ஆர்பிட்டால் எடுக்கணும், p ஆர்பிட்டால் எடுக்கணும். அப்படி எடுத்தா தானே ஹைபிரிட் ஆர்பிட்டால் கிடைக்கும். அப்படின்னா s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் எடுக்கணும்னா s ஆர்பிட்டாலுக்கும் p ஆர்பிட்டாலுக்கும் எனர்ஜி சேமா இருக்குமா? இருக்காதே. அதனால வேலன்சி பாண்ட் தியரி என்ன சொல்லுதுன்னா இந்த பியூர் ஆர்பிட்டால்ஸ்னுடைய எனர்ஜி சேமா இருக்கலாம்,
இல்லைன்னா ஆல்மோஸ்ட் சேமா இருக்கலாம் அப்படி சொல்லுது. இது என்ன ஆல்மோஸ்ட் சேம் அப்படின்னா 2sக்கும் 2pக்கும் எனர்ஜி ஆல்மோஸ்ட் சேம்னா எதுக்கு ஆப்பா பிரின்சிபல் பிரகாரம் எனர்ஜி ஆஃப் 2s இஸ் லெஸ் தென் எனர்ஜி ஆஃப் 2pன்னு சொன்னாங்க. 2s எனர்ஜி கம்மியா இருக்குது 2pயை விட, அதனால ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் 2sக்கு போகும், அப்புறம் தான் எலக்ட்ரான்ஸ் 2pக்கு போகும்னு ஏன் சொன்னாங்க? அதே நேரத்துல இன்னொன்னையும் பாருங்க, எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டால்ல என்டர் ஆன உடனே அதனுடைய எனர்ஜி மாறிடும். அது வேற இருக்குது. அப்படின்னா ஓவரால் ஃபேக்டர் தான் நம்ம பார்க்க முடியும். சரி, அப்படின்னா இங்க எந்த பியூர் ஆர்பிட்டால்ஸ் இன்டர் மிக்சிங் போயிட்டு ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கொடுக்குன்னா எதனுடைய எனர்ஜி ஆல்மோஸ்ட் சேமா இருக்குதோ அந்த பியூர் ஆர்பிட்டால்ஸ் இன்டர் மிக்சிங் போயிட்டு ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கொடுக்கும். சரி, எந்த பியூர் ஆர்பிட்டால்ஸ் போனோம்னா எனர்ஜி சேமா இருக்கணும், அது எந்த ஷெல்லுல இருந்து வரணும்னாக்கா வேலன்சி ஷெல்லுல இருந்து வரணும். வேலன்சி ஷெல்ல இருந்து வரணும். ஓகே, அப்போ பெரிலியத்துக்கு வேலன்சி ஷெல் என்ன?